இந்த உயர்நிலை பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் மிக எளிதாக போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறார்கள். மிக மிக எளிதாக. அது ரொம்ப வலியை ஏற்படுத்துகிறது, மிகப்பெரிய வலியை ஏற்படுத்துகிறது. போதைப் பொருளை பற்றி சொன்னாங்க. எனக்கு அது ஒரு உடன்பாடு தான் இல்லை. நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிறேன், என்ன செய்ய முடியும்? நானும் சட்டமன்றத்தெல்லாம் பேசினேன், இதே முதலமைச்சரிடத்திலே சொன்னேன். போதைப் பொருள் அதிகமாக இருக்குது, வெளி மாநிலத்திலிருந்து வருதுன்னு சொன்னாங்க. வெளி மாநிலத்திலிருந்து எந்தெந்த பகுதியில் வருதோ அங்கெல்லாம் சரியான கண்காணிப்பை ஏற்படுத்தி அங்கங்கே பரிசோதனை செய்து வாகனத்தை நம்முடைய மாநிலத்துக்கு அதை அனுமதி கொடுத்தால் அந்தந்த பகுதியிலே போதைப் பொருள் தடுக்கலாம் என்றெல்லாம் சொன்னேன். பள்ளிக்கரியில் கல்லூரிக்கரியில் கஞ்சா விற்பனை செய்ததாக 2348 பேர் கண்டறியப்பட்டது. கைது செய்தது 140 பேர். கண்டறியப்பட்டது 2348, கைது செஞ்சது 140. எப்படி போதைப் பொருளை தடுக்க முடியும்? அப்பெல்லாம் யாருன்னு நீங்களே முடிவு செஞ்சீங்க. ஆனால் இந்த அரசு அதற்கு சரியான கவனம் செலுத்தாத காரணத்தினாலே இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை அதிகம். தினந்தோறும் கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல் சீண்டல் நடப்பதற்கு காரணமே இந்த போதை தான். ஆக இதை கட்டுப்படுத்த வேண்டியது அரசினுடையதான். இன்றைக்கு காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்தா தான் இதை கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா கஷ்டம். இது எப்படி சொல்றதுன்னே எனக்கு புரியல. ஏன்னா இந்த இடத்துல எல்லா பலதரப்பட்ட மக்கள் வந்திருக்கிறீங்க. இது சொன்னா அரசியல் ஆயிரும். 2021க்கு முந்தி எப்படி இருந்தது, 2021க்கு பிறகு இந்த 50 மாத கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது என்பதை மட்டும் நீ சீர்தூக்கி பார்த்தா இரண்டு அரசுக்கும் என்ன வித்தியாசம் என்பது தெளிவா தெரியும். ஆகவேதான் இது மிக மிக ஒரு கொடியது. அதை இந்த அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று நீங்களும் எண்ணுகிறீர்கள், நானும் எண்ணுகின்றோம். நடக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். நடக்காவிட்டால் அடுத்த ஆண்டு எங்களுடைய அரசு அமைகின்ற பொழுது நிச்சயமாக இதற்கு இரும்பு கரம் கொண்டு அடக்கவே